கேரளாவில் வரும் 10ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்திற்குள் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து கிழக்கு மத்திய பிரதேசம் சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வரும் செப்டம்பர் 10ஆம் தேதி வரை கேரளா முழுவதும் கனமழை மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேலும் ஆலப்புழா, கோட்டயம், இடுக்கி, எர்ணாகுளம், திருச்சூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழர்கள் சட்டப்பூர்வமாக இந்தியாவில் தங்கலாம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கு அகதிகளாக வந்துள்ள இலங்கை தமிழர்களுக்கு இந்திய உள்துறை அமைச்சகம் தண்டனைகளிலிருந்து விலக்களித்துள்ளது. இதன்படி 2015 ஜனவரி 9ஆம் தேதிக்கு முன்பு உரிய ஆவணங்கள் இன்றி இந்தியாவுக்கு நுழைந்து அரசிடம் அகதிகளாக பதிவு செய்த இலங்கை தமிழர்கள் சட்டப்பூர்வமாக தங்குவதற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இலங்கை தமிழ் அகதிகள் செல்லுபடியாகும் கடவுச்சீட்டுகள், பயண ஆவணங்கள் அல்லது விசா இல்லாமல் இருப்பது கண்டறியப்பட்டால் அவர்களுக்கும் தண்டனை வழங்கப்படாது என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் தொடர் பலத்த மழை காரணமாக யமுனை ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஹரியானாவில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் யமுனை ஆற்றின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. யமுனை ஆற்றின் நீர்மட்டம் அபாய அளவான 205.33 மீட்டரை தாண்டி 207.4 மீட்டராக அதிகரித்துள்ளது. இதனால் நதியின் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதையடுத்து கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டெல்லி ரிங் ரோடு, சிவில் லைன்ஸ், பேலா சாலை, சோனியா விகார், யமுனா பஜார், அக்சர்தாம் கோயில் பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் யமுனை கரையோரம் வசிக்கும் 12,000 மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் யமுனை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் கரையோர மக்கள் 2030 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றம் செய்யப்பட்டதாகவும் ஆற்று நீரின் அளவு குறித்து 24 மணி நேரமும் துறை சார்ந்த அதிகாரிகள் கண்காணித்து வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் மனைவியை கணவர் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யும் வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் உள்ள ஒரு பரபரப்பான சந்தையில் கணவர் ஒருவர் தனது மனைவியை சுட்டுக் கொன்றார். இறந்தவர் கஜ்னியைச் சேர்ந்த மம்தா சவுகான் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவரது கணவர் விஸ்வகர்மா சவுகானை போலீசார் கைது செய்தனர். குடும்ப தகராறு காரணமாக 1.5 வருடங்களாக தன்னை விட்டு பிரிந்து வந்த மனைவியை கொன்றதாகவும் கணவன் மனைவியை இருவருக்கான விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மோடி வெட்கி தலைக்குனிய வேண்டும் என்று அரசு மருத்துவமனையில் எலி கடித்து 2 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்ததற்கு ராகுல் காந்தி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச தலைநகர் இந்தூரில் மகாராஜா யஷ்வந்த்ராவ் அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகள் வார்டுக்குள் எலி கடித்ததில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் இதுகுறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, மத்திய பிரதேசத்தின் மிகப்பெரிய அரசு மருத்துவமனையில் எலி கடித்து 2 பிறந்த குழந்தைகள் இறந்தனர். இது தற்செயல் நிகழ்வு அல்ல, இது முழுமையான கொலை. இந்த சம்பவம் மிகவும் கொடூரமானது, மனிதாபிமானமற்றது மற்றும் அர்த்தமற்றது என்று கூறினார். இதை பற்றி கேள்விப்பட்டாலே முதுகு தண்டில் நடுக்கம் ஏற்படுகிறது என்று கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் பாஜக அரசாங்கம் நாட்டின் மில்லியன் கணக்கான ஏழைகளின் சுகாதார உரிமையை பறித்துவிட்ட நிலையில் தற்போது குழந்தைகள் அவர்களின் தாய்மார்களின் மடியிலிருந்து பறிக்கப்படுகிறார்கள் என்று கடுமையாக சாடியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.